ஹalleluya. இந்த காலை வேளையில் உங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். மீண்டுமாக உங்களை ஆசீர்வாதம் மன்னா மூலமாய் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாள் நம்மோடு பேசுகிறார். இன்றைக்கு கூட உங்கள் வாழ்க்கையிலே சில புதிய மாற்றத்தை, புதிய பலனை கொடுப்பதற்கு, உங்கள் வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவதற்கு, உங்களை சகல விதத்திலும் கர்த்தருக்கு சாட்சியாய் நிறுத்துவதற்கு தேவன் உங்களோடு பேசுகிற தீர்க்கமான வார்த்தை. சங்கீதங்களின் புஸ்தகம் 138 சங்கீதம் 3 வசனத்தை வாசித்து பாருங்கள். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். ஹalleluya, ஹalleluya. தேவன் நம்மை அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் அடிக்கடி சோர்ந்து போகிறோம், அடிக்கடி ஆத்துமாவில பலனற்று போகிறோம். குடும்ப சூழல் நிமித்தம், பிள்ளைகள் சூழல் நிமித்தம், பெற்றோர் சூழல் நிமித்தம், கணவன் மனைவி சூழல் நிமித்தம், ஜெபிக்க முடியாத நிமித்தம், சில பிரச்சனைகள் நம்மை தேடி சூழ்ந்து நம்மை வேதனைப்படுத்தும் நிமித்தம், சில பலவீனம் அடிக்கடி தாக்கி நம்மை விளத்தாட்டுகிற, சில பாவ சோதனை நம்மை கீழே விளத்தாட்டுகிற எல்லா விதத்தின் நடுவிலும் நம்முடைய ஆத்துமா அடிக்கடி பலனற்று போவதை தேவன் அறிந்திருக்கிறார். ஹalleluya. வெளியில சொல்ல முடியாத சில துக்கங்கள், சில பாடுகள், ஏமாற்றங்கள், சில கலக்கங்கள், சில மனக்காயங்கள், இதெல்லாம் நம்ம ஆத்துமாவை பலவீனப்படுத்தி நம்மை சோர்வடைய பண்ணுகிறதை பார்க்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். மனம் கலங்காதிருங்கள். இந்த காலவேளையில கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். உங்கள் ஆத்துமாவிலே பலன் தந்து தைரியப்படுத்துகிறார் என்றால் நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற ஒரு காரியம் செய்யும்படி கர்த்தர் விரும்புகிறார். ஜெபிப்பது. ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், ஜெபிப்பதற்கே பலன் இல்லை என்று. ஆனாலும் உங்கள் உள்ளத்தை திறந்து கொடுங்கள். கூப்பிட்ட நாளிலே, அன்றைக்கு சங்கீதக்காரன் தாவீதுக்கு பயங்கரமான சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள், யுத்தங்கள் வந்த பொழுது வனாந்தரமாய் ஓடுகிறார் பாருங்கள். அந்த நாட்களில அவர் ஓடிக்கொண்டிருந்த வனாந்தரத்தின் நடுவில் தான் அவர் ஆத்துமா கர்த்தரை துதிக்கிறது. அவர் ஆத்துமா தேவனை நோக்கி கூப்பிடுகிறது. இன்றைக்கு ஜெபிக்கிறதையும் துதிக்கிறதையும் வேத வாசிக்கிறதையும் கர்த்தரை பற்றிதான விசுவாசத்தின் நம்பிக்கையிலும் நீங்கள் பலவீனப்படாமல், சோர்ந்து போகாமல் தொடர்ந்து நீங்கள் நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுங்கள். அப்பொழுது தேவன் பலன் தருவார். ஹalleluya, ஹalleluya. உங்களுடைய பாதையில சோர்ந்து போன அப்போஸ்தலனாகிய பவுல், அவர் 3 முறை ஜெபிக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் இந்த பலம் பூரணமாய் விளங்கும் என்று. அதன் பிறகு பாருங்கள், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி விசுவாச அறிக்கையிடுகிறார். இன்றைக்கு தேவன் உங்களுக்கு பலன் தருகிறார். இப்பொழுது பலன் தருகிறார். உங்கள் வியாதி படுக்கை மாறுகிறது, உங்களுடைய போராட்டம் மாறுகிறது, ஆத்துமாவில் இருக்கிற எல்லா பலவீனமான சிந்தனைகள் மாறுகிறது, போராட்டங்கள் மாறுகிறது. பிள்ளைகளை குறித்த கவலை, துக்கம், பாடு, கணவன் மனைவிக்குள் சமாதான குலைச்சல்கள், கடன் பாரம், போராட்டங்கள், பிரச்சனைகள், எல்லாவற்றிலும் இருக்கிற சோர்வுகள், பலவீனங்கள் ஆத்துமாவை இப்பொழுது கர்த்தர் எடுக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலையில் பலனையும் தைரியத்தை கொடுக்கிற தேவன், இன்னைக்கு ஒன்றும் செய்ய முடியவில்லை, சோர்ந்து போயிருக்கிறேனே என்றெல்லாம் புலம்பி கலங்கி இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அந்த ஆத்துமாவிலே பலன் தருவீராக. பாவ சோதனை நிமித்தம் பலனற்ற குற்ற மனசாட்சியில் இருக்கிற பலவீனங்களை எடுத்து கர்த்தர் பலன் தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு நாளுமே துதிக்க, உம்மை நோக்கி கூப்பிட, ஜெபிக்க, உம்மை ஆராதிக்க, வேதம் வாசித்து நம்பிக்கை விசுவாசமாய் பேச பலன் தருவீராக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொன்னபடி ஆண்டவரே, எல்லா விதத்திலும் உம்மை ஸ்தோத்திரிக்க கிருபை செய்வீராக. தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது என்ற வார்த்தையின்படி உம்மை நோக்கி அமர்ந்திருக்க கிருபை செய்யும். இப்படி ஜெபிக்க அத்தனைபடி வாழ்க்கையிலும் பலனும் தைரியமும் பெருகுவதாக. இந்த நிமிஷத்திலே எழும்பி ஜெபிக்க, எழும்பி துதிக்க, ஆராதிக்க, வேத வார்த்தை விசுவாசித்து பேச உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் பலன் தருவார், தைரியப்படுத்துவார்.